ஷேய் பெஸ்டோ பிரமா நீதி அரசர் கணக்கு கொடுக்காருப்பா. எல்லா ஸ்கூல் உள்ள கணக்கு பூரா நோட்டீஸ் விட்டு எந்தெந்த ஸ்கூலுங்கிற கணக்கு பூராமல் கோர்ட்ஸ்லேருந்து பதிவு பண்ணிக்கப்பா, கோர்ட்ஸ்லேருந்து எல்லாம் தூக்கப்பா. கணக்கு முடிச்சிட்டாரு, நீதி அரசர் போட்டார். அடி இந்த பேரை துவைச்சி எடுக்கணும்ட்டார். இவனுங்களை அடிக்க அந்த படிக்கிற பிள்ளைகள் இப்போ 1லேருந்து 12 வரைக்கும் தமிழ் வார்த்தையில் கொடுத்தாச்சு. 1லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும், புரியுதா? காலேஜ் போகிறதுனா அரைக்கோட்டி காக்கோட்டியாக தான் போகுது. இப்போ எல்லாம் இந்த செல்லு திரை லோகத்தை தூக்கி பார்த்துக்கிட்டு இவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்காளா, பெண்ணு இது நல்லா இருக்கா, அதுன்னு இப்போ இந்த பிள்ளைகளை பூரா பாழாக்கி ஓட்டி கொண்டே இருக்கான். அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். எல்லா யூடியூப் சேனல் வர்றது கணக்கு எல்லாமே நாடு வாரியாக டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ரிக்கா டான்ஸ் ஆடுறது பூரா தூக்கிடுவார். கவலைப்பட வேண்டாம்ப்பா, நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. யூடியூப் சேனலில் ஆடல் பாடல் ஆடுதானா, பெண் ஆடுதா, ஆண் ஆடுதா, சோக்காட்டாக இருக்கா, அது பூராமே தூக்கிடுவாங்க. தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவாங்க. அடுத்தாப்பில் அரசியல்வாதி சண்டை ஓடுதானா, நாற்காலி சேருக்கு நாற்காலி சேருக்கு சண்டை ஓடுதா, நாடிக்கட்டுக்கு. இப்போ நாடிக்கட்டு கண்ணாடிலாம் மாட்டிடுவான். இப்போ மாட்டிட்டு தான் வாசிக்கான். கண்ணாடி போட்டு வாசிப்பான். குடும்பமே கண்ணாடி போட்டு வாசிக்க விட்டுருவார். டெல்லி டு தமிழ்நாடு அரசியல்வாதி பூரா கண்ணை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சி கீழே இறக்கி தடவை விடுவார். தடவிக்கிட்டே இருக்கையில் கக்குச்சியில் போய் கையை ஓட்டிடுவான் அரசியல்வாதி. முக்கால்வாசி போய் உள்ளே தடவிடுவான். அதுக்கப்புறம் படிக்கிற பிள்ளைகள் பூரா கெக்கன்னு சிரிக்கும். ஆஹா, ஐயா கடவுள் தண்டனை கொடுக்காரு, நம்ம கடவுளை பாடத்திலே மறைச்சிட்டாங்களே, கடவுள் ஒன்று இருக்காருன்னு பாடத்தை நம்ம பாடத்தில் கூட கொடுக்கலையே. இந்த மோசமான ஐயோ கடவுளுடைய சொத்தை இப்படி பாழாக்கி வச்சுருக்கானே, கடவுளுடைய சொத்து பூரா பூமியில் விளையுத பூரா நமக்கு பசி கொடுக்காரே கடவுள், மழை இறக்குதாரு, நம்ம இருக்கிற இடம் ஆடையெல்லாம் கொடுக்காரே கடவுள் அப்படின்னு அப்போத்தாண்டா வாயிட்டு சொல்லும் பிள்ளைய காடு. படிக்கிற பிள்ளைய இப்போ எடுத்து காதால் கேட்டு நீ வாசிக்கிட்டே இருப்ப. அந்த நேரம் காலில் கிடக்கிற செருப்பை எடுத்து படிக்கிற பிள்ளைய 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த பிள்ளைய காலில் போட்டிருக்கிற செருப்பை எடுத்து அடிக்கும். அரசியல்வாதியை சப்புன்னு அடிக்கும். எல்லாம் நீதி அரசர் சிரிக்காடுறா. படைக்க நான் எப்படி ஜனநாயகம் ஓட்டு வாங்கி எவ்வளோ பூரா பாழாக்கி வச்சுருக்கான் பார்த்தியா? வைதாரு எப்படி இவனோட குடும்பியை பிடிச்சி பின்னாடி ஏற்க முடியல, 4 முடிதான் வச்சுருக்கான். டோப்பா தூக்கி மாட்டிட்டாலே தான் பூரா அரசியல்வாதி பூரா டை அடிச்சுட்டு என்னையும் பாரு மோரையை பாருன்னு வரான். ஏலே முட்டா பேல போங்கடா, கணக்கு ஒப்படைங்கடா, ஜனநாயகத்துக்கு உள்ள முற்றுப்புள்ளி கேட்காரு. இது என்னன்னு கேட்காரு. நீதிமன்ற கோர்ட்டில் ஆதியில் உள்ள கணக்கு கேட்காரு. 75 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கணக்குன்னு கேட்காரு. கணக்கு ஒப்படைக்கலைன்னா அரசியல்வாதி ஒரு பக்கம் பிச்சு திருக்கி விட்டுருவார். முக்கால் சத்தியம். இல்லை பிள்ளைய காடு சிரிக்குண்டா, உனக்கு அடி கொடுக்க பிள்ளைய காடு பூரா சிரிக்க. அரசியல்வாதியை கொடுக்க எல்லா ஸ்கூலில் அந்த பிள்ளைய பூரா சுத்தமாக இனிமேல் எவனும் கடவுள் வந்துட்டார், கடவுள்னு சொன்னவனா எவனும் தொட மாட்டான். பொம்பளை பிள்ளைகளை ஆம்பளை பிள்ளைகளை கடவுள் ஐயா இருக்காரு, ஐயாட்ட சொல்லிவிட்டேன் நீ செத்து போடான்னு அந்த பிள்ளைய காடுகளே வாயிட்டு சொல்லும். புரியுதாடா? இதே மனசில் இதயத்தில் கொடுக்க போகிறாரா பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு 1லேருந்து 12 வரைக்கும் இதயத்தில் கொடுக்க போகிறாரு. டைம் நெருங்கி வந்துருச்சு. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. இது பிள்ளைகளுக்கு இதயத்தில் கொடுக்கறது கடவுள் ஒன்று தான் கொடுக்க முடியும். எங்கள் அண்ணன் ஈஸ்வரன், பரமசிவன், பார்வதி, தாய் தகப்பன் இதுதான் கொடுப்பார். அப்போ தான் வணங்கி கும்பிடும். இப்போ பூரா அந்த ஓட்டு முத்திரை ஜனநாயகம் வாங்கி பாழாக்கி வச்சு தான் கண்டார வலிமை பூரா பாழாக்கி. முகரையில் பாருப்பா, நீதிமன்ற கோர்ட்டில் கேளப்பா, நீதிபதி சார்ஜி அரசியல்வாதி முகரையில் பாரு, ஆணுக்கும் பெண்ணும் முகரையில் பாரு. அந்த கக்கூசா வீட்டில் கட்டி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி முகரையில் வச்சுட்டு போகுது. முக்கால் சத்தியம்பா. சந்தோஷமாக செய்தியை போட்டு விட்டாச்சு.